2004 டிசம்பர் மாதம் சுனாமி ஏற்பட்டு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. தங்கள் வாழ்க்கையில் பெருமாற்றத்தை ஏற்படுத்திய அனர்த்தத்தின் ஓராண்டு நிறைவை மக்கள் நினைவு கூறுகின்றனர். இத்துடன் இந்த அனர்த்தத்தினால் உயிர் துறந்தவர்களையும் அவர்கள் நினைவு கூறுகின்றனர். சுனாமி அனர்த்தம் நடந்து முடிந்தவுடன் முதலில் பல அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் இந்த மக்களை நாடி வந்து அவர்களுக்கு உதவியையும் நிவாரணப் பொருட்களையும் புனர்வாழ்வுக்கான உதவிகளையும் செய்தார்கள். சுனாமி அனர்த்தத்தை அடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையை மீள ஆரம்பிக்க எத்தனித்த போது தலையிட்டு பல வகைகளிலும் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கு குறைவே இருக்கவில்லை. இந்த நிவாரண புனர்வாழ்விற்கு வழங்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒரு உண்மையை தெளிவாக புலப்படுத்தின. ஒருவர் உண்மையிலேயே மனதார உதவி செய்வதற்கு முயற்சிகளை எடுத்தாலும் அது எதிர்பார்த்த அளவிற்கு பலனளிக்கவில்லை என்பதையே அந்த உண்மையாகும். කාන්තාව ළමයි අසරණ වුණා. තමන්ගේ සාම්පුරිසේ නැතිවීම තුල කාන්තාව අසරණ වුණා. ළමයි අසරණ වුණා දෙමව්පිය හිමිවීම තුල. ඉතින් මං හිතනවා ඇත්තටම කාන්තාවේ මානසික තත්ත්වයක් එක්ක පහත වැටලා හිටියේ ඒගොල්ලන්ට ඉදිරියට එන්න අවස්ථාවක් තිබුණේ නැහැ. නමුත් ඒකෙන් ප්‍රයෝජන ගත්තේ පැත්තක ඉන්න මිනිස්සු. මං හිතනවා මං අවංකවම කියනවා එඩිතරව කියනවා මේ ප්‍රතිලාභ ලැබුණේ අවශ්‍ය පිරිසට නෙමෙයි. බොහොම සීමිත ප්‍රමාණයක් ලැබුණා. නමුත් ඒකට අපිට සෑහීමකටපත් වෙන්න බෑ. சுனாமி நல்ல நோக்கங்களுக்கு ஆதரவாக நெறியான நீண்டகால திட்டமிடல் இருப்பது அவசியம். மக்கள் தங்கள் வாழ்க்கையை புனரமைத்துக் கொள்வதற்கு எதிர்நோக்க வேண்டியிருக்கும் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களின் உண்மையான தேவைகளை மதிப்பிட்டு அதற்கு உதவக்கூடிய வகையில் திட்டமிடல் செயற்பாடுகள் இருத்தல் அவசியம். சுனாமி ஏற்பட்டு ஓராண்டு முடிவடைவதற்கு முன்னர் தவறான திட்டமிடல் மற்றும் தரக்கட்டுப்பாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றை வெளிப்படையாகவே காணக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் தோன்றின. இத்தகைய தவறுகளை தவிர்த்திருக்கலாம். பிராக்டிகல் ஆக்ஷன் அமைப்பு மற்றும் தெற்காசியாவில் உள்ள அதன் பங்குதார அமைப்புகள் பெற்ற அனுபவங்களின் நிமித்தம் அனர்த்த முகாமைத்துவ கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. இந்த மாற்றங்கள் அனர்த்த முகாமைத்துவ திட்டத்தில் வாழ்வாதார பிரச்சனைகளை மையமாக வைக்கின்றன. The disaster resistant sustainable livelihood approach that we promote is community specific, location specific and hazard specific. It looks at the resource base, both physical and social resources as well as infrastructure. It also takes the social dynamics into account, which means that power structures and gender issues will be taken into account, and it actually opens avenues to expand the resource base or rather asset base of the affected communities and diversify livelihood options, which means that it will at the end of the day will lead to reducing risk, vulnerability and increasing resilience and poverty reduction. அனர்த்தத்தை எதிர்நோக்கி நிலையான வாழ்வாதார கட்டமைப்பு சில வளங்களை இனங்காண்கிறது. இயற்கை, உடல் ரீதியில், நிதி, சமூக மற்றும் மனித ஆகியவே வாழ்வாதாரத்தின் அடிநாதமாக விளங்குகின்றன. ஆகக்கூடிய வறிய நிலையில் உள்ள மக்கள் இந்த மக்களிடம் உள்ள குறைந்த அளவிலேயே வளங்கள் உள்ளன. அனர்த்தங்கள் ஏற்படும் போது இந்த மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். Through this exercise, ITDG main focus is to sensitive to the disaster and the same time the natural resource management. Those are the main focus areas in this particular exercise. கிராமிய வர்த்தக முளைவிடும் நிலையங்களை ஏற்படுத்துவதன் மூலம் மக்கள் தங்கள் வர்த்தக திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு உதவ முடிகிறது. ஆயினும் இதனை வெற்றியடைய செய்வதற்கு முன்னர் நாம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இதில் முதன்மையானது மக்களின் முன்னைய வாழ்வாதார நடவடிக்கைகள் சம்பந்தமான தகவல்களை சேகரித்தலை உள்ளடக்கிய சேத மதிப்பீடாகும். සුනාමි ව්‍යසනයෙන් ගොඩක් හානි සිද්ධ වෙලා තිබුණා. දේපල වලට ඒ වගේම විශේෂයෙන්ම තමන්ගේ ජීවන මාර්ගය සොයාගන්න ඒ මාර්ගය සොයාගන්න ක්‍රම ගොඩක් හානිලා තිබුණා. ආදායම උත්පාදන මාර්ග වලට හානිලා තිබුණා. ඊතරම ඒ සම්බන්ධයෙන් විවිධ ආයතන විවිධ අවස්ථාවල විවිධාන්දමේ තොරතුරු හොයලා තිබුණා. ඒ තොරතුරුත් ඒ ආයතනත් එක්ක අපි සාකච්ඡා කරලා හමු වෙලා ඒතර අරගෙන අපි ඍජුව සහ වක්‍රව හානි වුණ ප්‍රදේශවල ඉන්න පුද්ගලයොත් එක්ක කෙලින්ම කතා කරලා අපේ මේ ජීවනෝපාය සංවර්ධන වැඩසටහනට අවශ්‍ය වෙන තොරතුරු දත්ත අපි ලබා ගත්තා.
அடுத்து இரண்டாவது நடவடிக்கையாக உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்களான கிராம சேவகர்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஆகியோருடனும் அப்பிரதேசங்களில் பணிபுரியும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடனும் திட்ட நடவடிக்கைகளின் குறிக்கோள்கள் பற்றி உரையாடி இந்த நடைமுறைக்கு ஏற்புடைய உதவிகளை தருமாறு அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. උදකලාව වැඩසටහන් ක්‍රියාත්මක කරනට වැඩිය මේ වාගේ එකමුතු වෙලා එකට සාකච්ඡා කළ වැඩසටහන් පිළිබඳ අදහස් හුවමාරු කරගෙන දිස්ත්‍රික්කයේ සංවර්ධන වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන එක වඩා වැදගත් වෙනවා. එකඟත්වයකට ආව මේ කටයුත්ත කොහොමද කරන්න ඕන කියන එක ඒකට දිනවකවානුව අපි වෙන් කරගත්ත. ඒ අනුව අවසාන සැලැස්ම මෙන්න මේ අවස්ථාවේදී වෙනකොට සකස් කරලා අවසන් වෙන්න ඕන කියන එක පිළිගත් මේ එකඟත්වයකට ආව. ඒ අනුව අපිට පුළුවන් වෙයි මේ ජීවනෝපාය සංවර්ධනය පිළිබඳව දිස්ත්‍රික්ක වැඩසටහනක් මාර්තු මාසයේ අවසාන වගේ වෙනකොට ඉදිරිපත් කරන්න. අපේ මූලික අරමුණ වෙලා තියෙන්නේ மூன்றாவது கட்டமாக பொதுக்கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்து இந்த நடவடிக்கைகளின் குறிக்கோள்களை மக்களுக்கு புரிய வைப்பதற்கு எடுக்கும் முயற்சி. இந்த கூட்டங்களில் இதுபோன்ற சமூகத்துடனான சந்திப்புகளின் போது பொதுமக்களுக்கு வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் இருப்பதை எடுத்துரைத்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் என்று எடுத்துரைக்கின்றோம். පුතාලත් එක්ක කතා කරලා එන්න. நான்காவது நடவடிக்கையாக வாழ்வாதார நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்களுடன் உரையாடுதல். இந்த தொழில் முயற்சிகளில் முன்னேற்றம் அடைய முடியும் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் தொழில் பயிற்சி நடவடிக்கைகள் மூலம் நன்மை அடைய முடியும் என நம்புகின்றவர்களை இனங்கண்டு அவர்களை வரிசை கிரமமாக அட்டவணைப்படுத்த வேண்டும். පොතේ තියෙන්නේ සාර්ථක ව්‍යාපාර අදහසක් ඇති කරගන්න சமூகத்துடன் ஒன்றிணைந்து இந்த ஒவ்வொருவருக்கும் முன்னுரிமை அளித்தல் தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டது. විදිහට සැලැස්මක් හදලා அடுத்தது ஐந்தாவது கட்டமாக வர்த்தக முயற்சிகள் பற்றிய கருத்துக்களை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பான பயிற்சி பாசறையை நடத்துதல். தங்களுக்கு வர்த்தக முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கு உள்ள சந்தர்ப்பங்கள் குறித்து சிந்தித்து செயலாற்றுவதற்கும் மக்களை ஊக்குவிப்பதற்கும் இது ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. இதனையடுத்து ஒவ்வொருவரின் திறமைகள், திறன்கள், வர்த்தக முயற்சிகளை மேற்கொள்வதற்கான தாற்பயங்கள் பற்றிய மதிப்பீடுகள் செய்யப்பட்டது. මම තාත්තත් එකතු වෙලා මාළු වෙළඳාම් කරගමින් පවතුනා. ඒකට ව්‍යාපාර කල්පනා කරන පුහුණුවක් ලබා ගන්න ඕන කියලා තමයි මම ඒකට පුහුණුවට ගියේ. නමුත් මට එතනදී හිතුණා මේ තාත්තගේ ව්‍යාපාර කරනට වැඩිය අමතරව තවත් ක්‍රම තියෙනවා අපිට ඉදිරියට යන්න. මට අලුත් අදහසක් ආව සංචාරක බෝට්ටු සේවා සැපීමේ ව්‍යාපාරයක් කරන්න ඕන කියලා. ජලයත් භාවිත කරලා ඉවත දමන ஆறாவதாக கிராமிய முளைவிடும் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. பல்வேறு அமைப்புகள் திட்டமிட்டிருக்கின்றபடி அல்லது அப்பகுதியில் உள்ள குறிப்பிட்ட சமூகத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட விரும்புவதாக இருப்பின் அந்த அமைப்புகள் அனைத்திற்கும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு வாய்ப்பளிக்கவே இந்த நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையங்களை சமூகத்தின் அங்கத்தவர்களே தங்கள் வசமுள்ள வளங்களை ஒன்றிணைத்து நிர்வகித்து வருகிறார்கள். அவற்றுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தல், பயிற்சி வகுப்புகளை ஒழுங்கு செய்தல், மக்களுக்கு வர்த்தக திட்டங்களை முன்னேற்றுவதற்கு உதவுதல், அவை இலாபகரமாக அமையுமா என்பது குறித்து மதிப்பீடு செய்தல், இந்த வர்த்தக முயற்சிகளுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல், வெளியிலுள்ள வளங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தல். உள்ளூர் சமூகங்களினால் அமைக்கப்படும் குழுக்களினாலேயே இந்த நிலையங்கள் முகாமைத்துவப்படுத்தப்படுகின்றன. கடமை உணர்வும் முகாமைத்துவ திறனும் கொண்ட ஒருவரே இந்த முகாமைத்துவ பணிக்கு நியமிக்கப்படுகிறார். අපේ අරමුණ තමයි මේ සුනාමි කේදවාචකයත් එක්ක විනාශ වෙලා තියෙන මේ අපේ ගමේ ජනතාවගේ ව්‍යාපාර නංවාලීම ඒ වගේම විසිරලා තැන් තැන් වල තමයි ඒකට ව්‍යාපාර කටයුතු කරගෙන යන්නේ. ඒ මගින් ඒ සියලුම ව්‍යාපාර එකතු කරලා අපේ රූරල් ග්‍රාමීය ව්‍යාපාර සංගঠন මධ්‍යස්ථානට එකතු කරලා ඒ කට්ටියගේ ආර්ථිකය දීර්ඝ කාලීන වශයෙන් නංවාලීම තමයි අපේ බලාපොරොත්තුව. கைவசமுள்ள வளங்களை வாழ்வாதாரமாக மாற்றுவதற்கு ஒரு சாதகமான சுற்றாடல் அவசியமாகும். அனர்த்தங்கள் ஏற்படும் போது இதற்கான அவசியம் தேவைப்படுகிறது. இது தொடர்பாக 4 அம்சங்களை நாம் இனங்கண்டுள்ளோம். அனர்த்தத்துக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய பௌதீக மற்றும் சமூக உட்கட்டமைப்பு, கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுதல், உற்பத்தி வளங்களையும் மற்றும் சந்தைப்படுத்தல், சமூக வலையமைப்புகளை அடைதலையும் இந்த சமூக உட்கட்டமைப்பு உள்ளடக்கியுள்ளது. சமூக ரீதியிலான அமைப்புகள், முறை சார்ந்த மற்றும் முறை சாராத அமைப்புகள், இவை பொதுவான விருப்பங்கள், தேவைகளை பிரதிபலிக்கின்றன. சமூகத்தின் தேவைகள் மற்றும் உரிமைகள் தொடர்புடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஆளுமை. இறுதியாக ஒன்று,
சமூக ரீதியில் பொறுப்புடைய சந்தைகள். அனர்த்தத்தை அடுத்து மேற்கொள்ளப்படும் வாழ்வாதார அணுகுமுறைகளின் நன்மைகள் பல. பங்கு கொள்ளுகின்றவர்கள் பகிரங்கமாகவும் சுதந்திரமாகவும் தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியும். மக்களுக்கு தற்போதைய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மத்தியிலும் ஊக்க உணர்வு, தன்னம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகிய நட்பண்புகள் கட்டியெழுப்பப்படுகின்றன. கூட்டு உரிமை உணர்வு இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. என்றாலும் சில சவால்களை வெற்றிகரமாக எதிர்நோக்க வேண்டியுள்ளது. ஒன்றிணைந்து செயற்படும் நடைமுறையின் பயன்களை அனுபவிக்க சில காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். எல்லோருடைய கருத்துக்களுக்கும் செவிமடுத்தல் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் குறித்து பேரம் பேசுவதற்கான நடைமுறை ஒன்றினை ஒழுங்கு செய்வதற்கு நல்ல திறமை இருத்தல் அவசியம். தற்போதுள்ள அதிகார கட்டமைப்புக்கு சவாலை ஏற்படுத்துதல் மற்றும் ஒருபக்க சார்பற்ற முறையில் செயற்படுதலை இந்த நடைமுறையின் அனுசரியாளர்கள் விவரணப்படுத்த வேண்டும். அனர்த்தத்தை சமாளித்து நிலையான வாழ்வாதார கட்டமைப்பை அனுபவத்தை ஆதாரமாக வைத்து அபிவிருத்தி செய்தல். தெற்காசியாவில் 11 இடங்களில் இந்த செயற்பாட்டினை செவ்வனே நிறைவேற்றியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அணுகுமுறையை பரந்த அடிப்படையில் அமுலாக்குவதற்கு கொள்கை மற்றும் ஆளுமையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது அவசியமாகும். சமூகங்கள் இழந்த வலுவை மீளப்பெறுவதற்கு அனர்த்தங்களுக்கு பின்னரான சந்தர்ப்பங்களில் அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரங்களை மீள கட்டியெழுப்பும் போது இந்த பிரதான அம்சங்கள் மிகவும் அவசியம் என்ற நம்பிக்கையை பிராக்டிகல் ஆக்ஷன் நிறுவனம் கொண்டுள்ளது. பிராக்டிகல் ஆக்ஷன் நிறுவனம் தனது அனுபவத்தையும் கற்றறிந்த அறிவையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளது. நாம் உங்களுடைய வினாக்களையும் சந்தேகங்களையும் வரவேற்கிறோம்.